கோவிட்-19 கொரோனா பெருந்தொற்றை ஆன்மீக பலத்தினாலும் சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதாலும் வெல்ல முடியும். வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் தெரிவிப்பு. இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விசேட சந்திப்பு. கடற்றொழில்சார் செயற்பாடுகளுக்கு பிரான்சின் தொழில்நுட்பங்களை பகிர்வது தொடர்பில் ஆலோசனை. மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை மேலும் 1 வாரங்களுக்கு நீடிப்பு. எல்லைகளில் தீவிர சோதனைகளுக்கு உத்தரவு. பாடசாலைகளுக்கு வருகை தர விரும்பும் ஆசிரியர்களை தடுத்து நிறுத்தினால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் சரத் வீரசேகர எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். இன்று விஜயதசமி தினமாகும். இந்த நிலையில் இந்துக்களால் இன்று குறித்த தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்துக்களின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான நவராத்திரி விழாவின் இறுதி நாளான இன்று வெற்றியை கொண்டாடும் நாளாக விஜயதசமி தினம் இன்று கொண்டாடப்பட்டது. அசுரனை அளித்த அம்பிகையான துர்க்கையை வழிபட்டு வாழ்வில் காணாத வளம் காணலாம் என்ற எண்ணத்துடன் இந்துக்கள் இந்த விழாவை சிறப்பாக பக்திபூர்வமாக அனுஷ்டித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று விஜயதசமியொட்டி புதிய நிறுவனங்கள் ஆரம்பிப்போர், புதிய தொழில் தொடங்குவோர் ஆகியோர் இன்று தொடங்கினால் வெற்றியாகும் என்பது நம்பிக்கை. குழந்தைகளை இன்று ஏடு துடக்கினால் நல்லதொரு கல்வி கொண்ட வாழ்க்கை முறை அமையப்பெறும் என்பதும் நம்பிக்கை. இந்த நிலையில் இலங்கை மாதாவின் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் சமய சகவாழ்வு என்கின்ற நீரோட்டத்துடன் கலந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என தெரிவித்திருக்கின்ற பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, உலகமெங்கும் தீராத இடராக நிலவிக் கொண்டிருக்கும் கோவிட்-19 கொரோனா தொற்று மக்களிடையே ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இந்த இடர் ஆன்மீக பலத்தினாலும் சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதாலும் வெல்லப்படக்கூடிய ஒன்று என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். விஜயதசமி தினத்தை முன்னிட்டு விடுத்திருக்கின்ற வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த செய்தியில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வழமையாக நவராத்திரி நோன்பு காலம் இந்துக்கள் வாழ்கின்ற இடமெல்லாம் கோலாகலமாக கொண்டாடி மகளும் ஒரு நோன்பு காலமாகும். அந்த நிலையை மீளவும் நாம் பெற வேண்டும். அதற்கு இறை சக்தியே துணை என்ற நம்பிக்கையுடன் நம் பிரார்த்தனை அமைய வேண்டும். அன்னை அம்பிகையின் அருள் வேண்டிய இந்த நோன்பின் நிறைவு நாளாகிய விஜயதசமியையும் பக்தியோடும் சுகாதார நடைமுறைகளோடும் கூடியதாகவும் அனுஷ்டியுங்கள். என் அன்புக்குரிய இலங்கை வாழ் இந்து மக்கள் அனைவருக்கும் உன்னதமான இந்த விஜயதசமி நன்னாளிலே நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மனித குலத்துக்கு அடிப்படையான வீரம், கல்வி, செல்வம் ஆகிய மூன்றையும் அள்ளி வழங்குகின்ற மாபெரும் சக்திகளான துர்க்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகிய நம் தாய் தெய்வங்களுக்கு நமது நன்றியையும் வணக்கத்தையும் வேண்டுதலையும் தெரிவிக்கும் விரதமாக நவராத்திரி விரதம் அமைகிறது. இந்த நோன்பு நிறைவிலே வெற்றி திருநாளாம் விஜயதசமி திருநாள் என்று ஆரம்பிக்கப்படும் நற்காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையுடன் விஜயதசமி திருநாளை மிகுந்த பக்தியுடன் அனுஷ்டிக்கின்றமை அதன் சிறப்பம்சமாகும். நம் அனைவரையும் காக்கின்ற இறைசக்தி இந்த துன்பத்தில் இருந்தும் நம்மை காத்திரளும் என்று நாம் அனைவரும் நம்புவோம். இறை நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வோம். இந்த நவராத்திரி நாளிலே நாடு நலம் பெற அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்திப்போம். சிறப்பு வாய்ந்த இந்த புண்ணிய காலத்தில் அன்னையின் அருளால் இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்திட இறையாசி வேண்டி வாழ்த்துகின்றேன் எனவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனது வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச வெள்ளைப்பரம்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வற்ற நபர்களின் படைப்புகளை உள்ளடக்கிய கடதுவார நூல் வெளியீடு இன்று முற்பகல் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றிருக்கிறது. விழிப்புணர்வோர் புனர்வாழ்வு நம்பிக்கை நிதியத்தின் வெளியீடாக வெளியிடப்படும் இந்த நூல் ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட்-19 நோய் கட்டுப்பாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் விசேட வைத்திய நிபுணர் சுதர்சனி பெர்னாண்டோ பிள்ளையினால் பிரதமருக்கு வழங்கப்பட்டது. சர்வதேச வெள்ளைப்பரம்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வற்றவர்களின் பங்கேற்புடன் பிற நாட்களில் நடத்தப்படும் வெள்ளைப்பரம்பு தின பேரணி மற்றும் கொண்டாட்டங்கள் கோவிட்-19 தொற்று நிலைமை காரணமாக இம்முறை ஏற்பாடு செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக விழிப்புணர்வற்ற படைப்பாளர்களுக்காக நாடுளாவிய ரீதியில் சிறுகதை மற்றும் கவிதை போட்டிகளை நடத்தி அதில் தெரிவு செய்யப்பட்ட படைப்புகளை உள்ளடக்கியதாக கட துராவ என்ற பெயரில் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சர்வதேச வெள்ளைப்பரம்பு தினத்தை குறிக்கும் வகையில் பிரதமர் இதன்போது விழிப்புணர்வற்ற பட்டதாரிகள் சபையின் தலைவர் சுகத் வசந்த சில்வாவுக்கு வெள்ளைப்பரம்பொன்றை வழங்கி வைத்தார்.
குறித்த நிகழ்வில் ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் COVID-19 நோய் கட்டுப்பாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் விசேட வைத்திய நிபுணர் கௌரவ சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே, பிரதமரின் மேலதிக செயலாளர் சட்டத்தரணி சமிந்த கொலரட்ன, ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் சுனேத்ரா குணவர்த்தன, சமூக சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் சந்தன ரணவீர ஆராய்ச்சி உள்ளிட்ட விழிப்புணர்வோர் சங்க பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான பிரான்ஸ் தூவர் எரிக் லவர்துவுக்கும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நடைபெற்றிருக்கிறது. கடற்றொழில் அமைச்சில் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் இலங்கையின் கடற்றொழில் சார் செயற்பாடுகளுக்கு பிரான்சின் அனுபவங்களையும் தொழில்நுட்பங்களையும் பகிர்ந்து கொள்வது உட்பட பல்வேறு விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு களப்பு அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துகையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் கடற்றொழில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்றைய தினம் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது களப்பு அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது ஒரு சில கடற்றொழில் அமைப்புகளும் பிரதேச மக்களும் களப்புக்கு சொந்தமான கண்டல் தாவரங்கள் வளர்க்கப்படாத ஒரு பகுதியை மைதானமாக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்குமாறு கோரிக்கையை முன்வைத்தனர். அதேவேளை அபிவிருத்தி திட்டத்தினால் கடலுக்கும் களப்புக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தும் கண்டல் தாவரங்கள் அளிக்கப்படுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றமையினால் களப்பு அபிவிருத்தி பணிகள் தடைப்பட்டுள்ளது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக இடம்பெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அபிவிருத்தி திட்டத்துக்கு பொறுப்பான பிரதம பொறியியலாளர், நீர்கொழும்பு களப்பு பிரதேசமாக வர்த்தமானியின் மூடாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் தற்போது கண்டல் தாவரங்கள் பரவி வியாபித்திருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளை வன பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுமதியின்றி எவ்வித நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்த முடியாது எனவும் தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த வனவள பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க, கண்டல் தாவரங்களை அழிப்பதினால் கடல் வளத்துக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் நீர்கொழும்பு களப்பை சுற்றியுள்ள கண்டல் தாவரங்கள் வன பாதுகாப்பு திணைக்கள கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதினால் அந்த பகுதியை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாதெனவும் அதற்கு புறம்பாக ஏதேனும் வாய்ப்புகள் இருப்பின் அதனை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக அவதானம் செலுத்த முடியும் எனவும் தெரிவித்தார். கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை உன்னிப்பாக அவதானித்த கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நீர்கொழும்பு களப்பு அபிவிருத்தி பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் எனவும் அதுக்கு தடையாக இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவரும் இணைந்து கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அதனூடாக திட்டப்பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் திருமதி இந்து ரட்நாயக்க, நீர்கொழும்பு நகர மேயர் லென்சா மற்றும் கடற்றொழில் பணிப்பாளர் நாயகம் சுசந்த கஜவத்த வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள், கம்பகா மாவட்டத்துக்கான போலீஸ் அத்தியட்சகர், நீர்கொழும்பு பிரதேச செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாகாணங்களுக்கு இடையில் அமலில் உள்ள பயண கட்டுப்பாடுகளை எதிர்வரும் 21ஆம் நாள் வரை மேலும் இறுக்கமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ஜனாதிபதி தலைமையில் இணைய வழியாக இடம்பெற்ற COVID-19 ஒழிப்புக்கான தேசிய சேலனை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. அதற்கமைய எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் நாட்களில் வருகின்ற விடுமுறையுடன் ஆரம்பமாகும் நீண்ட வார இறுதி விடுமுறைகள் காரணமாக மாகாணங்களுக்கு இடையிலான எல்லைகளில் கடுமையான சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பாதுகாப்பு பிரிவினருக்கு உத்தரவிட்டிருப்பதாக மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த மாதம் 19ஆம் மற்றும் 20ஆம் நாட்கள் விடுமுறை நாட்களாக அமையப்பெற்று நீண்ட விடுமுறையுடன் கூடிய வார இறுதி அமையப்பெற இருக்கின்றமையினால் அனைத்து மாகாண எல்லைகளிலும் போக்குவரத்து நடவடிக்கைகளை கண்காணிக்கும் நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுக்குமாறும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பாதுகாப்பு துறையினருக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார். இன்று முற்பகல் வீடியோ தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்ற COVID-19 ஒழிப்பு சேலனி கூட்டத்தின் போது ஜனாதிபதி அவர்கள் மேற்கண்டவாறு பணிப்புரையை விடுத்திருக்கின்றார். கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களான 18 தொடக்கம் 19 வயதுக்கு இடைப்பட்டோருக்கான தடுப்பூசியேற்ற நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஏனைய மாவட்டங்களில் இருக்கின்ற மேற்படி வயது பிரிவைச் சேர்ந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த மாதம் 21ஆம் நாள் முதல் பாடசாலைகள் மற்றும் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் ஊடாக தடுப்பூசி ஏற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. சுகாதாரத்துறையினரின் பரிந்துரைகளுக்கு அமைய
அமைவாக பாடசாலை மாணவர்களுக்கு 1 டோஸ் தடுப்பூசியும் விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு 2 டோஸ் தடுப்பூசிகளும் செலுத்தப்பட உள்ளன. பாடசாலை மாணவர்களுக்கான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்ட பின்னர் சுகாதார பரிந்துரைகளுக்கு அமைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கான 3வது டோஸ் தடுப்பூசியை செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று மேலும் 6 லட்சம் பைசர் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற இருக்கின்றன என்றும் கோரப்பட்டிருந்த தடுப்பூசிகள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டு இருக்கின்றன என்றும் கோவிட்-19 தடுப்புச் செயலணியின் உறுப்பினரும் விசேட வைத்திய நிபுணருமான பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கின்றார். கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகி மரணமடைகின்றவர்களுடைய எண்ணிக்கையை மேலும் குறைத்துக் கொள்வதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் தொற்றுக்கு இலக்காகும் நோயாளிகள் தற்போது கண்டறியப்படும் பிரதேசங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அந்த இடங்களை தனிமைப்படுத்த வேண்டியதின் அவசியத்தையும் இதன்போது எடுத்துரைத்திருந்தார். மற்றும் கோவிட்-19 ஒழிப்புக்காக சுகாதார தரப்பினர் பின்பற்றிய வீட்டு தனிமைப்படுத்தல் வேலை திட்டமானது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் விசேட பாராட்டை பெற்றிருக்கிறது என விசேட வைத்திய நிபுணர் அனுரத்த பாதனி அவர்களும் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று முதல் திருமணங்கள், இறுதிச் சடங்குகள், உணவகங்கள், கூட்டங்கள், கருத்தரங்குகளுக்கான சுகாதார வழிகாட்டுதல்கள் மேலும் தளர்த்தப்படுகின்றன. நேற்று புதிய தளர்வுகளுடனான சுகாதார வழிகாட்டலை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட்டிருக்கின்றார். இதன்படி திருமண மண்டபத்தில் அனுமதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை 25% வரை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற அதேவேளை அதிகபட்ச நபர்களின் எண்ணிக்கை 50 வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனினும் திருமண மண்டபத்தில் மதுபான பாவனைக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்றும் அனைத்து திருமணங்களும் பதிவு திருமணங்களாக மாத்திரமே நடத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இறுதிச் சடங்கில் ஒரே நேரத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 15 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விளையாட்டு நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதுடன் உணவகங்களினுடைய இருக்கைகளின் எண்ணிக்கைக்கேற்ப 30% வரையானவர்கள் அமர்ந்திருந்து உணவருந்த முடியும் என்பதுடன் மதுபானத்துக்கான தடை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலைகளுக்கு வருகை தர விரும்பும் ஆசிரியர்களை எவராவது தடுத்து நிறுத்தினால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பயங்கரவாதம் உருவாகுவதற்கு வழிவகுத்த காரணி சரியாக இருக்கலாம், அவ்வாறு இல்லாவிட்டால் தவறாக இருக்கலாம். எனினும் அந்த ஒரு காரணத்துக்காகவும் பயங்கரவாதத்தை நியாயப்படுத்த முடியாது. ஏனெனில் அதனூடாக மக்களே பாதிக்கப்படுவார்கள். அதே போன்றுதான் ஆசிரியர்களின் பிரச்சனை நியாயமானதாக இருக்கலாம். அதற்காக தொழிற்சங்க நடவடிக்கையை அனுமதிக்க முடியாது. இதனால் மாணவர்களே பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே பாடசாலைக்கு சமூகம் அளித்து கல்வி நடவடிக்கையை ஆரம்பிக்குமாறு ஆசிரியர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு வர விரும்பும் ஆசிரியர்களுக்கு எவராவது அச்சுறுத்தல் விடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் கோவிட்-19 கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மும்முரமாக இடம்பெற்று வரும் நிலையில் 18 தொடக்கம் 19 வயது பாடசாலை மாணவர்களுக்கு இன்று முதல் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கிணங்க மாணவர்களுக்கு பைசர் தடுப்பூசியின் 1வது டோஸ் ஏற்றப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுடன் கல்வி அமைச்சு மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியன இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் இந்த வேலை திட்டமானது இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு, கோகாமக, ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர, பிலியந்தல ஆகிய கல்வி நிலையங்களில் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 வருடங்களில் 27,000 பேர் வீதி விபத்துகளில் மரணமடைந்திருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடைபெற்ற 30 வருட போரில் கூட 29,000 பேர் மாத்திரமே மரணமடைந்திருக்கின்றார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வீதி விபத்துகள் தொடர்பாக அமைச்சர் சரத் வீரசேகர மேலும் குறிப்பிடுகையில், ஜனவரி முதல் இதுவரை 1760 பேர் வீதி விபத்துகளில் மரணமடைந்திருக்கின்றார்கள். போக்குவரத்து விதிமீறல்கள், குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல், அதிவேகம் காரணமாக இந்த மரணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் போதைப் பொருளை பயன்படுத்துகின்றவர்கள் தான் அதிக வேகத்தில் வாகனங்களை செலுத்துகின்றார்கள். அதனை பரிசோதிக்க எந்த உபகரணமும் இல்லை. ஆகவே அந்த உபகரணங்களை விரைவில் கொண்டு வருவோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். தனியார் துறை பேருந்து சேவையை வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என போக்குவரத்து அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி குறிப்பிட்டுள்ளார்.
ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்வு சப்ரகமுவ மாகாண சபை கேட்போர் கூடத்தில் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய இடம்பெற்றது. இந்த வைபவத்தில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் பவித்ரா இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றார். நாட்டு மக்களுக்கு தனியார் துறை பேருந்து சேவை மகத்தானது. இருப்பினும் தற்போதைய கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக இலங்கையில் தனியார் பேருந்து சேவை வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இந்த பேருந்து சேவையை பாதுகாப்பது நம் அனைவரினதும் பொறுப்பும் கடமையுமாகும். எனவே தனியார் பேருந்து சேவையை மீண்டும் கட்டியெழுப்புவது தற்போதைய அரசாங்கத்தின் குறிக்கோள் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். சேதன பசலையை பயன்படுத்தி பெரும்போக பயிர் செய்ய இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக விவசாய திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. பெரும்போகத்திற்கான பயிற்சியை இன்று முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் விவசாய திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் இம்முறை 8 லட்சம் ஹெக்டேரில் நெற்செய்கையை மேற்கொள்ள உத்தேசித்திருப்பதாகவும் கமநல சேவைகள் அபிவிருத்தி திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. அத்துடன் சேதன பசலையை பயன்படுத்தி நெற்செய்கை மேற்கொள்ளப்படுகின்றமை விசேட அம்சமாகும். நாளையே நோக்கிய இலங்கை என்கின்ற தேசிய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மரபு ரீதியிலான சிந்தனைகளை கடந்து எதிர்காலத்தை நோக்கிய புதிய சிந்தனைகளின் ஊடாக அறிவின் துணையோடு முன்னேற்றகரமான பொருளாதார முறையை கட்டியெழுப்புவதே இதன் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் அலுவலகத்தின் வழிகாட்டலின் கீழ் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சுடன் இணைந்து இலங்கை சந்தைப்படுத்தல் நிர்வாகம் இந்த தேசிய நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறது. கருங்கல், மணல், மண், சரளை மற்றும் களிமண் அகழ்வு, போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் தொடர்பான உரிமங்களை வழங்குவது குறித்த புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. கருங்கல், மணல், மண் மற்றும் சரளை மற்றும் களிமண் அகழ்வு, போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் தொடர்பான உரிமங்களை வழங்குவது குறித்த புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அபிவிருத்திக்கு முக்கியத்துவம் அளித்த தனியார் தொழில் முயற்சியாளர்கள், சிறிய சுய தொழில் மற்றும் மரபு ரீதியிலான தொழில்களில் ஈடுபடுகின்றவர்களின் பொருளாதார வாழ்வாதார அவசியத்திற்காக நிலவளங்களை பயன்படுத்துதல் மற்றும் அவற்றை பெற்றுக்கொள்ளும் அடிப்படைகள் மற்றும் பொறிமுறைகளை ஆய்வு செய்வதற்காக ஜனாதிபதியினால் ஜனாதிபதி செயலணி ஒன்றும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகருக்கு இடையிலான விசேட சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன மற்றும் பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் தாரிக் அரிபுல் மற்றும் அவரது ஆலோசகர் ரிசாத் குசைன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று வர்த்தக அமைச்சில் இடம்பெற்றிருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான வர்த்தக உறவுகளை பேணுவதற்காக எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள்.